அனுகிரகா கலையாட்சியுடைய இணையதளம் இசை டெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞர்கள், இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்களே, நம்முடைய நடராஜ் சுப்பிரமணியன் அவர்களே, நடிகர் ஆரி அவர்களே, இயக்குனர் அறிவழகன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற திரையுலகத்து பிரமுகர்களே, கலைஞர்களே, கம்பெனியுடைய உரிமையாளர்களே, நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிற இந்த கோயம்புத்தூர் வாசிகளே, இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடகத்தைச் சேர்ந்தவர்களே, இந்த குழுவே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்த்தபோது நம்முடைய சினிமா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த படம் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறது என்பதை இந்த ட்ரெய்லரை பார்த்ததன் மூலமாக நான் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன வரணும், எப்படி சினிமாவை கொண்டு போகணும் அப்படி என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த படம் அமையும் என்று சொல்லி இந்த இளைஞர் கூட்டத்தை உலமாற மனமாற நீங்களெல்லாம் கைதட்டி பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். நம்முடைய டெக்னீஷியன்ஸ், நான் நிறைய நேரம் பேசுகிறதா இருந்தேன். இப்போ எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நிறைவாக பேசாமல் குறைவாக பேசி நிறைவாக வாழ்த்த ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் சங்கர் அண்டு சுரேஷ். அதில் சுரேஷ் கேஆர்ஜி கோபிநாத்தருடைய பையன். எங்களோட நான் தான் அதிகமாக பழகியவர் கேஆர்ஜி. அவர் திரைப்படத்துறையில் இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாக என்னென்ன செய்யணும்னு அந்த உடம்பை வச்சுக்கிட்டு கம்பெனியாக போய் அலைஞ்சிருக்கிறோம். அது சிவாஜிக்கு செவாலியர் விழா எடுக்கிற போதெல்லாம் நான் அவரோடைய பணியாற்றுகிற நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதேபோல் கோபிநாத் அவர்கள் நல்ல தயாரிப்பாளர். அந்த வழியில் நம்முடைய சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சுரேஷை திரையுலகத்தின் சார்பில் வருக வருக என்று வாரிசாக வாழ்த்தி வருகிறார்கள். அதேபோல் சங்கர் அவர்கள் அபுதாபியில் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் அவர் வந்திருக்காரு. ஆனால் நம்முடைய இவர் சொன்னார், 2 பேருக்கும் சினிமாவில் அவ்வளவு ஆசை சார், அவ்வளவு ஆர்வம் சார்னு சொன்னார். ஆகவே படிக்கிற படிப்பாளிகள் தான் அவர்கள் படைப்பாளிகளாக ஆவார்கள். இப்போ நம்ம மரவின் மைந்தனுடைய நாவல்களை படித்து அவருடைய படைப்பை படித்தா நான் ஒரு எழுத்தாளனாக ஆக முடியும். ஆகவே படித்தவர்கள், அதை போல இவர்கள் படம் பார்த்த ரசிகர்கள், நிச்சயமாக இந்த ரசிகர்கள் சிறந்த இயக்குநராக வருவார்கள். பார்த்து 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 பழகி ரசிகராக இருக்கிறவங்களுக்கு ரசிகர் இடத்துல என்ன வேணும் என்பது தெரியும். ஆகவே அதுதான் அவர்கள் படித்த படிப்பு, அதுதான் அவர்களுக்கு அது இன்ஸ்டியூட். வேறு இன்ஸ்டியூட்லேயும் போய் படிக்கலை. இந்த படித்த படங்களை வச்சு தான் அவர் இன்ஸ்டியூட்டாக படம்ட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லுவேன். நம்முடைய மணிரத்னம் சார் எந்த டைரக்டர்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சதில்லை. அவரும் திரைத்துறையை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். படித்து இன்றைக்கு உலகம் புகழும் டைரக்டராக மணிரத்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து அடிக்கடி இங்கே நாம் உங்களுடைய விழாவிலேயே நான் கிருஷ்ணன் பஞ்சி போல் நீங்கள் வர வேண்டும் என்று நான் வாழ்த்தினேன். இன்றைக்கி கிருஷ்ணன் பஞ்சி போன்று நான் அவர்களை பார்க்கிறேன். அதில் இங்கே 2 பேருக்கும் ஈகோ வராது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக வராது. கிருஷ்ணன் பஞ்சில் கிருஷ்ணன் பேசவே மாட்டார். அந்த கிருஷ்ணன் பேசாததெல்லாம் சேர்த்து பஞ்சி சார் பேசுவார். அநேகமாக கிருஷ்ணன் பஞ்சில் பஞ்சி சார்கிட்ட திட்டு வாங்காத நடிகைகளே இல்லை. அதன் மூலமாகத்தான் சிவாஜி அவர்களெல்லாம் அறிமுகமானார்கள்னால் அது கிருஷ்ணன் பஞ்சி சார் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அப்படி கிருஷ்ணன் பஞ்சி தமிழகத்தினுடைய திரைப்படத்துறையிலே சிறந்த இயக்குநராக, இந்தி படங்களையும் செய்கிற இயக்குநர்களாக கிருஷ்ணன் பஞ்சி அவர்கள் வாழ்ந்தார்கள், இயக்கினார்கள். அந்த இரட்டையர்கள் வெற்றி பெற்ற வெற்றியைப் போல நம்முடைய சங்கர் சுரேஷ் இரட்டையர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அடுத்து ஒளிப்பதிவு கார்த்திக் ராஜா. அவர் எனக்கு பேச தெரியலலாம் சொன்னார். நீ பேசவே வேண்டாம், நீ படைத்தாய ஒளிப்பதிவு அது உன் பெயரை பேச வைக்கும். நாங்கள் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். நீ உன்னுடைய பழைய படங்களையும் நான் பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லரையும் பார்த்தேன். நீ பேசவே வேண்டாம், ஒளிப்பதிவு என்றால் கார்த்திக் ராஜா என்று உன் படம் பேசுகிறது. பத்திரிகையாளர்களை குறித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனமான வாழ்த்துங்கள். இசை அகராத் கோதாலி நிலுலி
எங்கள் கிருஷ்ணன் பஞ்சு சாரில் பஞ்சு சார் எப்போவுமே சட்டைக்கு பட்டன் போட மாட்டார், சட்டையை திறந்து போட்டு தான் செய்வார். இவன் வந்தோடனே என்ன சட்டை படம்னு பஞ்சு சாரை பின்பற்றுறான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அது தெரியாது சார், நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கோம், என் மனைவி இன்றைக்கி சட்டையை ஓப்பன் பண்ணிட்டு போனால் ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு என் மனைவி சொன்னால், அதனால் சட்டையை திறந்து போட்டு வந்திருக்கு. மனைவியின் பேச்சை கேட்ட நம்ம இசையமைப்பாளருக்கு என்னுடைய மனம் திறந்த வாழ்க்கைக்கு. பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க, மனைவி சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம், ஆஹா நான் சொல்கிறத தான் மனைவி கேட்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலமெல்லாம் ஆண் பெண் அடிமையாக வச்சுருந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ பெண்ணை யாரும் அடிமையாக வச்சுக்க முடியாது. ஆகவே பெண்கள் பேச்சை கேட்குற காலம் இது. அதுக்கு நம்ம இசையமைப்பாளர் கேட்டுட்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு முறை அந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்துங்க. அவருடைய இசை பொறுத்தளவு அது மகேந்திரன் சொல்லிட்டு போயிட்டார். பாட்டில் வரிகள் புரிஞ்சுது, இசை டாமினேட் பண்ணல. அந்த இசையிலே பாடல் முக்கியம் என்பதை இசையமைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மெய்யப்ப செட்டியார் ரெக்கார்டிங் தேட்டரில் எம்எஸ்வியை கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன வேணாலும் மியூசிக் வச்சுங்க, வார்த்தை வந்துச்சுன்னா மியூசிக்கில் 50% குறைச்சிருங்கன்னு சொல்லுவார். அதே போல் அந்த பாடல் கேட்குற மாதிரி, அதுவும் நம்முடைய மரபின் மைந்தனுடைய அழகான அர்த்தம் புரிந்து அந்த பாடல் வரிகளை புரிய மாதிரி இசையமைச்சிருக்கிற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன். அதே போல் பின்னணி இசையிலையும் அவர் சிறப்பாக செஞ்சுருக்காருன்ட்டு நம்ம இவர் சொன்னார். அது சேர்த்து பின்னணி இசைக்காகவும் நம்முடைய இசையமைப்பாளரை இன்றைக்கி அவர் தான் கதாநாயகன். நம்ம ஹீரோவை பற்றி அப்புறம் பேசுவோம். இன்றைக்கி இசை வெளியீட்டு விழாவுக்கு அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோவை கைதட்டி மடமாற வாழ்த்துங்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் புதுமையாக பல விஷயங்களை செய்யணும். அப்புறம் கலை ஆனந்த், அந்த கலை இயக்குனருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இருந்தால் தான் பார்க்கும்போது நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த உணர்ச்சியை செய்கிறவர்கள் கலை இயக்குனர்கள். அந்த கலை ஆனந்துக்கும் நம்முடைய பாராட்டுகள். வசனம் பாடல்கள் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள். அவருக்கும் எனக்கும் கலைத்துறையில் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இலக்கியத்துறையில் கம்பன் விழாக்களில் நானும் அவரும் நண்பர்கள் என்பதை நான் பெருமையோடு இங்கே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுறேன். அவர் எழுத்துத்துறையை பொறுத்தளவும் இலக்கியத்துறையை பொறுத்தளவும் ஒரு சகலகலா வல்லவன். கைதட்ட மாட்டீங்களா? அவர் படைப்பாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், அமைப்பாளர். நமது நம்பிக்கை என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி இளைய சமுதாயத்துக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஆசிரியர். அவர் நம்பிக்கையை ஊட்டுவது மட்டுமல்ல, ஒரு புதிய இளைஞர்களையே தயாரிச்சுக்கிட்டு இருக்கார். புதிய இளைஞர்களை தயாரித்து இன்றைக்கி அந்த முத்தையா சொன்ன கேட்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படையே இளைஞர்களிடத்தில் உண்டாக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட முத்தையா அவர்கள் இணையதளத்துக்கு வசனம் பாடல் எழுதியிருக்கிறாருன்னா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்குன்னு நான் சொல்லவே வேண்டாம். மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற படத்துக்குத்தான் அவர் எழுதியிருப்பார். நல்ல கைதட்டி அவரை உற்சாகப்படுத்த. அவர் முத எழுதுகிற வசனம் இந்த படத்தில் தான். அப்படிலாம் நம்ம கைதட்டி உருவாக்கினா அவர் இன்னும் ஊக்கம் பெற்று இன்னும் நல்ல படங்களை, மக்களுக்கு தேவையான படங்களை கொடுப்பார் அப்படிங்கிற உறுதிக்காகத்தான் அவங்களை கைதட்டுங்க. நான் இயக்கிய காலத்தில் பல விஷயங்கள் எனக்கு கிடைக்காம போயிருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம், மரபின் முத்தையா வசனம் எழுதி நான் படம் எடுக்கவில்லை என்கின்ற வாய்ப்பை நான் பெறவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட மரபின் மைந்த முத்தையா அவர்கள் தொடர்ந்து கலைத்துறையில் ஈடுபட்டு இந்த மீடியாவை மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற மீடியாவாக ஆக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு பொது மனிதனாக ஒரு வேண்டுகோளாக நான் மரபின் மைந்தன் அவர்களுக்கு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லாம் செஞ்சு கைதட்டி அவரை வரவேற்கிறேன். அதே போல் நடனம் அமைப்பு செல்வி அண்ட் பிரபு சீனிவாஸ் அவர்கள். இதில் செல்வி எங்கள் யூனிட்டுடைய குழந்தை என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்க புலியூர் சரோஜாவினுடைய உதவியாளராக, நடன பெண்மணியாக நான் இயக்கிய எல்லா படங்களிலேயும் அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பதை பெருமையோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிகமாக ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சகலகலா வல்லவன்ல இத்தனை வருஷத்துக்கு பிறகும் ஹாப்பி நியூ இயர், இளமை இதோ என்கிற பாடல் இன்றைக்கி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, என்றைக்கு நீங்கள் மறக்க முடியாது. ஏன்னா வருஷம் நிச்சயமாக முதல் நாள் அன்றைக்கி போட்டுறாங்க. அந்த படத்தில் கமலோடு ஆடிய பெண்களிலே
நம்முடைய லட்சுமி அவர்களும் ஒருவர் என்பதை உங்களிடத்தில் இந்த நேரத்தில் பதிவு செய்யும். இந்த சுறுசுறுப்பான ஒரு டான்ஸ் மாஸ்டருங்க. புலியூர்கிட்ட வந்து இப்போ டான்ஸ் ஆடி காட்ட போகும்போது நம்ம கமல் மாதிரி ஹீரோக்கள்லாம் இல்லை லட்சுமி ஒரு தடவை ஆட சொல்லுங்கம்மாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அந்த மூமெண்ட்டில் ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக இவங்களை ஆட சொன்ன பிறகு தான் அவங்க ரிஹர்சல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் ஆடிய லட்சுமி அவர்கள் இந்த படத்தினுடைய நடன அமைப்பாளர் என்று கேட்கிற போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆகவே லட்சுமி பெரிய நடன அமைப்பாளராக வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் அவரை மனமாக வாழ்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசைப்பட்டேன். ஸ்டண்ட்டு மஃபியா சசி இந்த படத்தில் ஸ்டண்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அந்த சேஸு போக்குவரத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பரபரப்பான படத்தை நமக்கு காமிச்சாங்க. ஆகவே அந்த பரபரப்புக்கு பின்னால் நிச்சயமாக ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார். அப்படிப்பட்ட மர்ஃபியா சசிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸ்டைலிஸ்ட் வந்து சுஜித் சுதாகரன், ஃபோட்டோகிராஃபி வந்து வெங்கட்ராமன், புகைப்படம் செல்வராஜ், மக்கள் தொடர்பாளர் நிகில். அவனை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம ஆறு புகுந்து சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் வர்றாங்க பிஆர்ஓவா பத்திரிகையாளராக. இன்றைக்கி இருக்கிற இந்த இணையதளம் கம்யூட்டுங்கிறத தன் காரிலேயே வச்சு அந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ளார அந்த படம் போய் உலகம் பூரா சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, நான் நடந்த கதையை சொல்ல, இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சி இப்போது உலகம் முழுதும் போய்விட்டது. நாங்கள் இங்கே எடுத்தமே ஸ்டில்ஸு, இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் உலகம் முழுக்க போய் இணையதளத்தில் போய் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொண்டவர். இன்றைக்கி இருக்கிற புதுவிதமான டெக்னிக்கு தன்னை உள்ள குண்டு சட்டிக்குள்ளேயே இனிமேல் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பதற்காக நான் நிகழை மனமாற பாராட்டுகிறேன். நிகழை பாராட்டுவது மூலமில்லை, பத்திரிகையாளர்களையும் பிஆர்ஓக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி மாடர்ன் விஷயங்களை நம்ம உடனடியாக புகுத்தி நம்ம விஷயங்களை உலகம் முழுதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் மனமாற வாழ்த்துறேன். அடுத்து நம்முடைய தொகுத்து வழங்கிட்டு கோகிலா. சில நேரங்களில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது ரொம்ப கஷ்டம். இங்கே மோகனா நல்ல முறையில் சிறப்பாக எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், அடிஷனாக எதுவும் சொல்லாமல் போர்டிக்க வைக்காமல் பர்பஸ்ஃபுல்லாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை சுறுசுறுப்பாக நடத்துகிற மோகனாவுக்கு ஒரு தடவை கை தட்டலாம். இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? யார் அவர்? அவர் தான் தயாரிப்பாளர் உமாசங்கர். அவங்க தான் வேறு. பல தயாரிப்பாளர்களை மறந்துடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் தயாரிப்பாளர்களை மறக்கணும். அவங்க தான் படம் போடுறாங்க, அவங்க தான் நட்டலமத்தை சம்மதிக்கிறாங்க. ஆகவே இந்த படத்தினுடைய வேறாக இருக்கிற உமாசங்கர் அவர்கள் இயக்குனர் சங்கருடைய மனைவி. ஆகவே 2 தடவை சேர்த்து கைதட்டலாம். அப்புறம் அடுத்து நான் நடிகர்கள் கணேஷ் வெங்கட்ராமன். பல மாதங்களுக்கு முன்னாலேயே அவருக்கு விருது கொடுத்து சிறந்த கதாநாயகர் வருவேன்னு வாழ்த்தினேன். இந்த மேடையில் பார்க்கும்போது அவர் இன்றைக்கி ஹாலிவுட் நடிகர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கார். ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்கள் பயன்படுதுன்னு தெரியுது. அந்த வாழ்த்தினுடைய ராசியை இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து தமிழகத்துடைய சிறந்த நாயகனாக, இந்தியாவுடைய சிறந்த நாயகனாக, இங்கே வாழ்த்தியதை சொல்லி போல ஹாலிவுட் நாயகனாக வர வேண்டும் என்று கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் வாழ்த்துகிறேன். கணேஷ் வெங்கட்ராமனுக்கு யார் தலை? கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள் இல்லையா? இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற சுகா அவர்கள் தான் அவருடைய மனைவி. நீங்கள் அவருக்கு துணையாக இருந்து இன்னும் பெரிய ஹீரோவாக வருவதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சுகாவுக்கும் ஒரு தடவை கைதட்டிருக்கார். அவர் பெரிய வெற்றியை பெறுவதற்கு அதுதான் காரணம். நிகான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? அடுத்து இந்த ஈரோடு மகேஷ், அவர் என்ன காமெடினா வருவாரா, ஹீரோவாக வருவாரா என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி ஒரு வேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். படத்துலேயும் அப்படி இருந்தது, பேச்சுலேயும் அப்படி இருந்தது. அவன் எந்த அளவுக்கு என்னை வாட்ச் பண்ணியிருக்கா பாரு. நான் காரில் வந்து போய் உட்காந்து எல்லாம் சொன்னான். அதாவது முத்துராமன் சார் வந்து புகழை கொண்டு போய் தலையில் வச்சுக்கல, இன்றைக்கி அப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வேறு ஒன்றுமே இல்லை மகேஷ், நம்முடைய மனசு தான் காரணம். மனசை பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா புகழை கொண்டு போய் தலையில் வச்சுக்க வேண்டியதில்லை, கவலையை கொண்டு போய் நெஞ்சில் வச்சுக்க வேண்டியதில்லை. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீ உட்காரு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே இல்லை. இப்போ நான் என்னை பொறுத்தளவு மனசை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
உங்கள் எல்லாரையுமே கேட்டு நீங்கள் மனசை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நெஞ்சு வலி வராது, ஹார்ட் வராது, ஒன்றுமே வராது. அதை பண்ணாமல் நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு அப்படியான இப்படியான கனவு கண்டு தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டு, ஆசைப்பட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆசைப்படுங்க, ஆனால் பேராசைப்படாதீங்க. வந்ததை திருப்திப்படுங்க.